அனைவருக்கும் வணக்கம். T20 உலக கோப்பையை 3வது முறையாக வென்று சாதனை படைத்திருக்கக்கூடிய இந்திய அணிக்கு பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் ஷாஹித் அப்ரிடி பாராட்டி ஒரு வீடியோவை பகிர்ந்திருந்தார். நெருக்கடியான தருணங்களை திறம்பட கையாண்ட இந்திய அணி அதன் சமநிலை பலத்தால் தொடரின் தனித்துவமான அணியாக திகழ்ந்தது என அப்ரிடி தெரிவித்திருந்தார். வலுவான அணிகள் பெஞ்சில் இருக்கும் வீரர்களின் பலத்தை நம்பியிருக்கும் அப்படின்னு அப்ரிடி சுட்டிக்காட்டினார். தங்கள் 3வது T20 உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு சிறப்பான ஆட்டத்திற்கான வாழ்த்துக்கள். போட்டி முழுவதும் வலுவாக திகழ்ந்த இந்தியா கோப்பையை வெல்வதற்கு முழு தகுதியுடனும் இருந்தது என அப்ரிடி சொல்லியிருந்தார். இறுதி போட்டி குறித்து அப்ரிடி பேசும்போது முக்கிய கட்டங்களில் வீரர்களின் சிறப்பான பங்களிப்பு சுட்டிக்காட்டினார். சஞ்சு சாம்சனின் அமைதியான புத்திசாலித்தனமான இன்னிங்ஸ், அழுத்தத்தில் அவர் ஆடிய விதம் ஆகியவற்றை அப்ரிடி குறிப்பாக பாராட்டினார். இஷான் கிஷான் மற்றும் அபிஷேக் சர்மாவின் ஆரம்ப அதிரடி ஆட்டமும் போட்டிக்கு நல்ல அடித்தளத்தை அமைச்சிருந்தது. பவர் பிளே ஓவர்களில் நியூசிலாந்துக்கு கிடைத்த வாய்ப்பை அவர்களால் பயன்படுத்த முடியல. அது கை நழுவியதும் இந்தியா பிடிய இருக்குனாங்க. பேட்டிங், பவுலிங், அசர வைக்கும் ஃபீல்டிங் அப்படின்னு போட்டியின் ஒவ்வொரு துறையிலையுமே இந்தியா ஆதிக்கம் செலுத்தியது. ஜஸ்பிரீத் பும்ராவின் அபாரமான பந்து வீச்சு அணியின் வெற்றிக்கு முன்னிலையும் வகுத்திருக்கிறது. இது இந்திய கிரிக்கெட்டிற்கு பெருமை மிக்க தருணம் என அப்ரிடி தெரிவித்திருந்தார். இத்தகைய ஆட்டங்கள் உலக போட்டிகளில் இந்திய அணி ஒரு ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாகவே ஏன் தொடர்கிறது என்பதை உணர்த்தின அப்படின்னு பாராட்டியும் இருந்தார். அப்ரிட்டியினுடைய கருத்துக்கள் ரசிகர்களிடையே மகிழ்ச்சியை பெற்றிருக்கிறது. பலரும் அப்ரிட்டிக்கு நன்றி தெரிவித்தும் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்ரிட்டியின் சமூக வலைதள கணக்கு இந்தியாவில் முடக்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட பேசலாம். அதே நேரம் 2026 T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்ததற்கு பிறகு இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் மைதானத்தில் வெளிப்படுத்திய உணர்ச்சிகரமான தருணங்கள் ரசிகர்களின் இதயங்களை வென்றிருக்கிறது. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தின் மண்ணை எடுத்து தனது நெற்றியில் ஒற்றி கொண்ட அவர் இந்த வெற்றி மண்ணிற்கு சமர்ப்பணம் என்பது போல மண்டியிட்டு தனது நன்றியையும் தெரிவித்திருந்தார். உலக கோப்பையை வென்ற கேப்டனாக தனது கனவு நினைவான அந்த நொடியில் மைதானத்தின் புனிதத்தை அவர் போற்றிய விதம் அங்கிருந்த அனைவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது வெற்றி கொண்டாட்டங்களுக்கு இடையே இந்திய அணியினுடைய நீண்ட கால த்ரோ டவுன் நிபுணரான ரகுவின் காலில் விழுந்து சூரியகுமார் யாதவ் ஆசை பெற்ற காட்சி சமூக வலைதளங்களில் காட்டு தீயாய் பரவி வந்துட்டு கடந்த 2 ஆண்டு கால கடும் உழைப்பிற்கும் பயிற்சியின் போது தனக்கு உறுதுணையாக இருந்த பின்னணி பணியாளர்களுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய வகையில் அவர் இந்த செயலை செய்திருக்கார். வெற்றி களிப்பிலும் தனது பணிவையும் உழைப்பிற்கு பின்னால் இருந்தவர்களையும் மறக்காத சூரியகுமாரின் இந்த பண்பு ஒரு சிறந்த தலைவருக்குரிய இலக்கணம் என பாராட்டுக்களையும் பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியானது மார்ச் மாதம் 8ஆம் தேதி அகமதாபாத்தின் நரேந்திர மோடி மைதானத்தில் நடந்துச்சுங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி முதல்ல பேட்டிங் செய்திருந்தாங்க. 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 255 ரன்களை குவித்திருந்தது. இதையடுத்து பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 159 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இதன் காரணமாக இந்திய அணி 96 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்று கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது. இந்த நிலையில் தனது நாட்டில் கிரிக்கெட் மிகவும் மோசமாக உள்ளதாக பாகிஸ்தான் முன்னாள் வீரர் அகமது ஷஹாத் கடுமையாக விமர்சித்திருந்தார். இது தொடர்பாக தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அகமது ஷஹாத், பாகிஸ்தானில் வீரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லை, ஆனால் சிஸ்டம் தான் சரியில்லாமல் இருக்கிறது. இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்க, திறமையும் இருக்கிறது, நிர்வாகத்தின் கட்டமைப்பும் நன்றாகவே இருக்கிறது. இந்திய அணியில் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தது.
தற்போது பாருங்கள், அவர் உலக கோப்பை தொடரின் தொடர்நாயகன் விருதை வென்றிருக்கார். அதேபோல் இஷான் கிஷானுக்கும் அணியில் இடம் கிடைக்காமல் இருந்தது. தற்போது அவரும் தனது திறமையை நிரூபித்திருக்கார். இதுதான் இந்திய அணி நிர்வாகத்தின் சிறப்பு. அபிஷேக் சர்மா இத்தொடரின் தொடக்கத்தில் ரன்கள் அடிக்கவில்லை என பல விமர்சனங்களை எதிர்கொண்டார். ஆனால் நிர்வாகம் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பளித்தது. இறுதி போட்டியில் அவர் 21 பந்துகளில் 52 ரன்கள் குவித்து அசத்தியிருக்கார். இதனால தான் இந்திய அணி பெரிய அணிகளுக்கு எதிராக ஐசிசி போன்ற பெரிய தொடரை வெல்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். தொடர்ந்து பேசிய அவர் பாகிஸ்தான் அணியை கடுமையாகவே விமர்சனமும் பண்ணியிருந்தார். பாகிஸ்தான் அணி தற்போதெல்லாம் சிறிய அணிகளை வென்றுவிட்டு கொண்டாடுகிறாங்க. அதை பெரிய சாதனையாகவே பார்க்கிறாங்க. இந்திய அணி தங்கள் எவ்வளவு அடித்தாலும் போதும் என்ற மனநிலைக்கு வருவது கிடையாது. ஆனால் நாம் 180 ரன்கள் அடித்தாலே போதும், பந்து வீச்சாளர்கள் பார்த்து கொள்வார்கள் என நினைத்து விடுகிறோம். ஆனால் அவர்கள் அவ்வாறு நினைப்பது கிடையாது. இறுதி போட்டியில் நியூசிலாந்து பந்து வீச்சாளர்கள் சற்று சுதாரிக்கவில்லை என்றால் இந்திய அணி நிச்சயமாக 280 ரன்களை தொட்டிருக்கும். அதனால பாகிஸ்தான் எந்த தரத்தில் கிரிக்கெட் விளையாடுகிறது என்பதை சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் ஐசிசி தரவரிசையில் நமக்கென்று ஒரு தனி தரவரிசையை உருவாக்க வேண்டும். இந்தியா, நியூசிலாந்து போன்ற பெரிய அணிகளுடன் நம்மை வரிசைப்படுத்தாமல் கென்யா, உகாண்டோ போன்ற அணிகளுடன் நம்மை ஒப்பிடுவதே சிறந்தது என கிண்டல் செய்தார் அகமது ஷஹாத். நடந்து முடிந்த 2026 T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி குரூப் சுற்றில் 4 போட்டிகளில் இந்தியாவை தவிர்த்து அமெரிக்கா, நெதர்லாந்து மற்றும் நமீபியா அணிகளிடம் வெற்றி பெற்றது. இதையடுத்து சூப்பர் 8 சுற்றில் ஒரு போட்டி மழையால் ரத்தானது. இதனால் மீதம் இருக்கக்கூடிய 2 போட்டிகளையும் வென்றாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தது. ஆனால் இங்கிலாந்து அணியிடம் தோல்வி அடைந்தாங்க. கடைசியாக இலங்கை அணியுடன் பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் விளையாடியது. ஆனால் வெறும் 5 ரன்கள் வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்றது. இதன் காரணமாக நெட் ரன் ரேட் அடி வாங்கியதால் தொடரை விட்டு வெளியேறவும் செய்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் 2026 T20 உலகக்கோப்பையை வென்று இந்திய அணியின் துணிச்சலான ஆட்டத்தையும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தலைமையிலான நிர்வாகத்தின் திட்டங்களையும் பாகிஸ்தான் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் சோயா அக்தர் வெகுவாக பாராட்டியிருந்தார். இந்திய அணியுடைய செயல்பாடு குறித்து பேசிய சோயப் அக்தர், அபிஷேக் சர்மா இன்னும் வளரும் இளம் வீரர். அவர் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கிறது. ஆனால் சஞ்சு சாம்சன் மிகவும் முதிர்ச்சியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்தியாவின் கொள்கைக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்று சரியான வீரர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களை முன்னிலைப்படுத்தி விளையாட வைப்பதன் மூலம் தாங்கள் சரியான திசையில் பயணிப்பதை இந்தியா நிரூபித்திருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி போன்ற ஜாம்பவான் வீரர்கள் அணியில் இல்லாத நிலையிலையும் உலக கோப்பையை வென்றிருக்காங்க. இந்திய அணியின் அபாரமான திறமையை பறைசாற்றுவதாக அவர் தெரிவித்தார். இந்திய கிரிக்கெட்டின் அசுர வளர்ச்சி குறித்து பேசிய அக்தர், மைதானங்கள், நவீன பயிற்சிகள், இயந்திரங்கள் மற்றும் வீரர்களுக்காக இந்தியா பெருமளவில் முதலீடு செய்கிறது. இந்திய கிரிக்கெட் செல்லும் உயரத்தை பார்க்கும்போது அந்த கடின உழைப்பிற்கும் முதலீட்டிற்கும் உரிய பலன் கிடைத்துள்ளது என்று புகழாரம் சூட்டியிருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியினுடைய நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா தான் இன்னும் 10 ஐசிசி தொடர்களை வெல்ல விரும்புவதாகவே தெரிவித்திருந்தார். இந்திய அணி T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதி போட்டியில் 96 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியை வென்று சாம்பியன் பட்டத்தையும் கைப்பற்றியிருந்தது. இது இந்திய அணிக்கு 3வது T20 உலகக்கோப்பையாகவும் ஹர்திக் பாண்டியாவுக்கு 2வது T20 உலகக்கோப்பையாகவும் அமைந்திருக்கிறது. இந்த உலகக்கோப்பை தொடரின் செமிஃபைனலில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஹர்திக் பாண்டியா வீசிய 19வது ஓவர் மிக முக்கியமானதாகவே அமைந்திருந்தது. அந்த ஓவரில் அவர் 9 ரன்கள் மட்டுமே விட்டு தந்து 20வது ஓவரில் இங்கிலாந்து 30 ரன்கள் எடுக்கும்படி ஆக்கியிருக்கிறார். மேலும் பும்ரா பேசிய கடைசி 2 ஓவர்களுக்கான பலனை ஹர்திக் பாண்டியா ஓவர் முழுமையாக்கியிருந்தது. இது குறித்து பேசியிருக்கக்கூடிய ஹர்திக் பாண்டியா கூறும் பொழுது, எனக்கு இன்னும் கிரிக்கெட் விளையாட 10 ஆண்டுகள் இருக்கிறது.
அதனால தான் 10 ஐசிசி தொடர்கள் வெல்ல வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இந்தியாவில் உலகக்கோப்பை வென்றது உற்சாகமானது, மிகவும் உணர்ச்சிகரமானது, எல்லாமே அற்புதமாகவே இருக்கிறது. போட்டிக்கு முன்பே நாங்கள் தான் சாம்பியன்கள் அப்படின்னு உணர்ந்தேன். நான் நினைத்தது என்னவென்றால் எங்களுக்கு தவறான முடிவு வராது என்பது தான். நான் தோல்வி குறித்து எந்த இடத்துலையும் சிந்தித்ததே கிடையாது. கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இங்கிலாந்துக்கு எதிராக 19வது ஓவரை வீசிய பொழுது 2024 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை நினைத்து கொண்டேன். நம் கடினமான விஷயங்களை செய்யும் பொழுது நல்ல நினைவுகளை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அபிஷேக் மற்றும் இஷானுக்கும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.